இந்த மாதம் என்றது ஒரு பிற வரலாறுகளையும் பிற விலைகளையும் சுமந்து நின்ற ஒரு மாதம். அதையும் எங்களை மனசில் ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ உங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு பெரிய கொஷன் மாதிரி, என்னடா இங்கே நடக்காத ஒரு ஆபோடா, நீங்கள் பிஎம்இன்னு ஒரு பெருசாக கொஞ்சம் புதுமையாக செய்ய போகிற எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஷன் இருக்கு. அது என்ன புதுசாக ஒரு ட்ரோஃபி லான்ச் ஏன் இதை கொண்டு வரோம். இந்த பிஎம்இ அவார்ட்ஸுக்கு இப்போ நான் யாருக்கு அவார்ட் கொடுக்க போகிறோம், அந்த நோக்கம் என்ன? ஸோ அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்திய ட்ரோஃபி லான்ச். உண்மையிலே இந்த ட்ரோஃபி லான்ச்ன்றது இப்போ நாங்கள் எப்போவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி எதையுமே பார்த்தா கொஞ்சம் புதுசாக கொண்டு வரத்துல நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் நினைப்போம். உண்மையிலே இந்த ட்ரோஃபி லான்ச் நாங்கள் டிசைன் பண்ணது கூட அது முழுக்க நானே அதை டிசைன் பண்ணி எப்படி வரணும் இப்போ தான் நோக்கம். இந்த பிஹேமியன்றது இதுன்ற முகம் அதாவது கனா செல்வம் அல்ல. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவம் எல்லாம் நல்ல தெளிவாக விளங்கி கொள்கிறோம். இந்த பிஎம்இ மீடியான்றதுக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. இந்த பிஎம் மீடியான்ற நோக்கம் நான் வடிவை வச்சு சொல்லுவேன். அதை வடிவ ஸ்நீல கொண்டு வருகிறான். இதில் இருக்க வாய்ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னுடைய முகம் பெருசாக பிஎம்இ மீடியா பெருசாக வந்ததில்லை. எங்கேயாவது ஒரு தேசியம் தான் நீங்கள் கொஞ்சம் மட்டும் இன்னும் மொத்தம் பார்த்துருப்பீங்க மீடியாக்களில். ஆக நான் ஒரு இந்தியா பர்சன் வரல, அந்த பிஸ்னஸ் மேன். அப்போ இந்த பிஸ்னஸ் மேனுக்கும் இந்த மீடியாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது எப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த டாக்குமெண்டேஷன், அதாவது பார்த்தா ஒரு தகவல் ஒன்றை அடுத்த நிலைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் கட்டாயம் போயிடும். இப்போ நான் மீடியா துறைக்கு ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்தினான். இப்போ நான் மீடியா ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு இப்போ 2-3 மாதமாக ஒரு கேட்டாருன்ட்டு நான் பார்ட்னர்ஷிப்பாக செய்வோம், எனக்கு உங்கள் மீடியாவில் பயணிக்க விருப்பம், நானும் கொஞ்சம் காசு போடுறேன், நான் அதற்கு ஒன்றே ஒன்று சொன்னேன். எனக்கு இந்த மீடியாக்கள் யாரும் இன்னொரு ஆளுங்க பிடிக்கல. ஏன்னா நான் இந்த டிசிஷன் மேக் பண்ணுறது எனக்கு எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு அரசியல் தலைவரோ ஒரு பிஸ்னஸ் மேன் தலைவரோடு இதுக்கு இருக்கக்கூடாது. நான் அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் இன்டர்ன்ஷிப் மீடியா நான் துவங்க இல்லை. இது 100% மக்களே மீடியா கொண்டு போகணும் என்று தான் நீங்கள் ஒரு பெரிய நோக்கம். அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட எங்கள் மீடியாவில் கிட்டத்தட்ட அப்படி 18 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணோம். ஸ்ரீலங்கா இந்தியாவில் சேர்த்து இங்கே சேர்த்து 18 பேர் ஒர்க் பண்ணோம். இந்த பிஎம்இட அவார்டோட நோக்கம், அவார்ட் செரமனி நோக்கம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் அது முடிவு தான் எங்களோட 3ஆவது வருடம் பிஎம்இ ஸ்டார்ட் பண்ணி முடியுது. அந்த முதல் வருடத்தில் நான் ஒரே ஸ்டாஃபை வச்சு தான் டீவல் நான் உங்களுக்கு நான் ஞாபகம் ஸ்டெனாரின்னு சொல்லி அந்த சீனியர் கேள்விறான் அவங்களை வச்சு தான் இந்த பிஎம்இ ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பிறகு சிலோலியாக துவங்கி அது பிறகு மிஸ்டர் நிரோஷ் 2024 டிசம்பர் இல்லை அந்த மாதிரி தான் நிரோஷ் வந்துடுவார். அது பிறகு தான் எங்களுக்கு தேவையானது எங்கள் ஆஃபீஸ் கருத்து செய்து இனி அடுத்து இந்த பிஎம்இக்கெலாம் என்னத்தை கொண்டு வர போகிறோம் என்ற ஒரு யோசிச்சு எப்போவுமே நான் தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்கலாம், யாருக்காருமே தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்கிறாது. அதையும் முன்னிறுத்தி எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. இந்த எங்களுடைய சமூகத்தில் எங்கள் தமிழ், அதாவது எங்கள் தமிழ் இளம் அது இளைஞர்களுக்கு தமிழ் மக்களுடைய அந்த வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்காத சொத்துக்கள் இல்லை, எங்கள்கிட்ட என்ன வளங்கள் இல்லை. இப்போ இந்த பிஎம்இ அவார்ட்ஸு கூட பார்த்தீங்கன்னா அதில் மிஸ்டர் அகிலேஷ், நிரோஷ் எல்லாம் நிறைய ஸ்பான்சர் மேட்டை அப்ரோச் பண்ணி இருந்துச்சுன்னா, அப்போ நிறைய ஸ்பான்சர்ஸ் கேட்ட கேள்வி இந்தியாவிலேருந்து யார் செலிப்ரிட்டிஸ் வரணுமான்னு சொல்லி. அது நிரோஷம் கேட்டார், அண்ணா நாங்கள் அது இதுதான் கூப்பிட்றோம்னு சொல்லி. அதனால் நிச்சயமாக மறுத்திருந்தேன். ஏன் எங்கள்கிட்ட அப்படி ஒரு செலிப்ரிட்டிஸ் இல்லையா? இன்றைக்கு எல்லாருமே ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கா, இங்கே எல்லாருமே ஒரு செலிப்ரிட்டிஸ் தான். நிச்சயமாக அந்த பிஎம்இ மீடியாவில் ஒரு ஆல்பம் நான் அதை செய்ய போகிறதும் இல்லை, அந்த தவறு நான் விட போகிறதும் இல்லை. இந்தியா அதுக்காக நான் இந்தியா செலிப்ரிட்டிஸ் எகெயின்ஸ் இல்லை. எங்கள்கிட்ட கொண்டாடப்பட வேண்டிய 1000 செலிப்ரிட்டிஸ் இல்லை, இந்த லட்சக்கணக்கான செலிப்ரிட்டிஸ் இருக்கலாம். இதையும் தாண்டி அவர்கள் எங்களுடைய இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடந்த 35 வருஷ கால போராட்டத்தின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருட இடைவெளி. இந்த இடைவெளிக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அந்த திறமைகள் வெளியே வந்து கொண்டு இருக்குது. இவ்வளோ பிஸ்னஸ் பீப்புள் வராங்க, இவ்வளோ ஆர்டிஸ்ட் வராங்க, இவ்வளோ டாக்டர்ஸ், நிறைய பலங்கள் இங்கே வந்து கொண்டு இருக்குது. அவங்களுக்கான
அந்த மேடையை கொடுக்குறது தான் பிஹேவியோட நோக்கமாக இருக்குது. இன்றைக்கி இந்தியா கல்ச்சர் நான் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்டர்எஸ்டிமேட் பண்ணிடு. அவங்களுக்கு அந்த மேடையை நிறைய இருக்குது. அவங்க இப்படியான வேலைகள் சுமந்து வரே இல்லை. ஸோ இந்த அவார்டில் இப்போ எனக்கு இந்த அவார்டுக்கு பிறகு ஒரு சர்ச்சை வந்துடக்கூடாது. இப்போ நான் எப்படி சொன்னால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டுக்கணா அந்த மாதிரி இல்லை. நான் அதை நான் வெரி கிளியராக சொல்லிடுறேன். இந்த 2026 ஆண்டு பிஹேமி நடத்தியிருக்கின்ற அது விருது விழா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 விதமான விருதுகள் யாருக்கு தோணுமென்று நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தேடி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 20 விதமான அவார்டுகள் நான் எனக்கு தெரிஞ்சவர்களோடாக கோல் பண்ணி கொடுக்கலாமா பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அதை நேம் டிஸ்க்ளோஸ் பண்ணிடாது, என்ன அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஆனால் அந்த கேட்டகரி சொல்லிடுறேன். நான் ஒரு இந்த விருது விழா அந்த ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஸோ நான் ஒரு செமினார் ஒன்று இருந்தேன். அது வந்து ஃபெர்டிலிட்டி செமினார்னு சொல்லி வந்து டாக்டர் மாயலட்சுமி பண்ணிட்டா லோகல்கன் எம்பிபி லோகல்கனை பற்றி அதுன்னு சொல்லி வந்து ஒரு 4 டாக்டர்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சு. அப்போ இந்த அவார்ட் செரிமனி எப்படி ஒரு வித்தியாசமாக செய்யலாம், இது எப்படி மக்களுக்கு கொண்டே சேர்க்கலாம், அதுவே இந்த அவார்ட் செரிமனி வந்து ஒரு ஃபன்னாக போயிடக்கூடாது, ஒரு ஜூஸ்ஃபுல்லாக இந்த மூடி அமைக்கணும்னு சொல்லி நான் டாக்டர் மாயலட்சுமி கேட்டிருந்தேன். இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இல்லை, ஹெல்த் இஷ்யூ என்ன பிரச்சனை நடக்குது. அப்போ வடையே சொல்லியிருந்தார் அங்கே தம்பிக்கானா வந்து கேன்சர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே, அவருக்கு தான் நான் அவரோட கண்டெக்ட் கண்டிப்பாக நான் யோசிச்சிருந்தேன். ஒவ்வொரு வருடமும் பிஹேமி அவார்ட்ஸ் நடக்கும். 2026 தான் இதில் ஆரம்பம். ஒவ்வொரு வருடமும் அந்த எங்களுடைய அவார்ட் செரிமனி நடக்கும்போது எங்களுடைய மக்கள் எதிர்நோக்குகின்ற அந்த சுகாதாரம் சார்ந்த விடயங்களை எங்களுடைய மீடியா கொண்டு வந்து அது தொடர்பான ஒரு கருத்தரங்கோ அது தொடர்பான ஏதோ ஒரு நோக்கத்தோடு செய்கிறதுக்கு நாங்கள் அது முடிவு பண்ணியிருந்தோம். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன்சர், அந்த கேன்சரை பற்றி டாக்டர் மாயசிங் இருக்கார், அவர் அதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீட்டெயிலை கதைப்பார். இந்த வருடம் நாங்கள் இலங்கையிலிருந்து ஒரு 3 அது ஒன்காலஜிஸ்ட் அந்த கேன்சர் தொடர்பான அந்த வைத்தியர்களை இங்கே கூப்பிட்டிருக்கிறோம். ஒருவர் வந்து கிழக்கு மாகாணத்திலும் 2 பேர் வடக்கு மாகாணத்திலும் இது கூப்பிட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அந்த கேன்சர்ன்றது வந்து மிஸ்டர் டாக்டர் மாயலட்சுமி சொன்ன மாதிரி ஒரு வழி தான், அது போயிட்டோம்னா திரும்பி வர கஷ்டம். ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் இழப்புன்றது ஒரு வந்துட்டா அந்த ஜென்ரேஷனே மாற்றி போடும். அவங்களுக்கு அனுபவிச்சு வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன உயிரிழப்புன்றது வந்து ஜென்ரேஷனே மாற்றி கொண்டு போயிடும். அப்போ நாங்கள் பார்க்குறப்பன்னு சொன்னால் இப்போ அந்த டாக்டர்ஸ் மேர் ஸோ அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் அவங்களுக்கு என்ன காசு மேக் பண்ண நல்ல வாகனம் ஓடுறாங்கன்னு சிம்பிளாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புரியல, எல்லாட்டு லைஃபுமே எந்த ப்ரொஃபஷன்ஸ் லைஃபுமே அவங்களுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய வேலையை சுமந்து அந்த டைமில் அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம் இருக்காது, அவன் நல்ல கட்டுறது போடுற டைம் இருக்காது, எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரகிளாக போகும். ஆகவே இங்கே இந்த அவார்ட் செரிமனி ஒரு 4 அது கேன்சர் ஒன்காலஜிஸ்ட்டை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம், அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கும். மற்றது ஒரு கேரியர் தமிழ் இருந்த ஒரு ஆர்மி மேன், ஒரு போலீஸ்மேன், ஒரு யங் லாயர், ஒரு ஜஸ்ட் என்டர்பிரனர், அதே மாதிரி ஒரு பெஸ்ட் பேக்கர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸில் எனக்கு அவார்ட்ஸ் இருக்கும். இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா 3/4 பேர் பார்த்தீங்கன்னா ஜங் டீமாக இருக்குது. அதெல்லாம் தலைமுறையாக தான் இது இருக்கும், இதை கொண்டு வரோம். நான் இந்த அவார்ட் செரிமனி அது ஜூன் 20 பிரைட்டன் கன்வென்ஷன் நடக்குது. அது டிக்கெட்டிங் ஷோ, மேக்ஸிமம் எல்லாம் டிக்கெட் எடுத்து வாங்கும். ஸ்பான்சர் தரார்கள். ஸோ ஸ்பான்சர் தர விரும்பினா தாராளமாக தரலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த 3 வருஷம் இந்த பிஹேமி மீடியா கொண்டு வர முழுக்க 100% இட்ஸ் மை ஓன் மணி. நாங்கள் யார்கிட்டையுமே கடை இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் இதே பார்த்துச்சுன்னா கவர்மெண்ட் அப்ளை பண்ணி அந்த கிராண்ட் எடுக்கிறதோ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கேனாவில் ஒரு ஆள் ஃபுல் டைம் எம்ப்ளாய் வச்சு ரன் பண்ணுற மீடியா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், எவ்வளோ சேலரி பேக்கேஜ் தெரியும். அந்த 18 பேரையும் இந்த பிஹேமி மீடியா கொண்டு சுமந்து போதுன்னா ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய சுமை. அதுக்கான விடுற போகிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த மாதம் அது தேனிசை செல்லப்பாவினுடைய அந்த இறுதி ஊர்வலத்தை அந்த இறுதி நிகழ்வை நாங்கள் எங்கள் இந்தியாவின் டீமை கொண்டு ஃபுல்லாக லாய் செய்திருந்தாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருந்தது. இந்த மாதிரி தேசிய சார்ந்த நிகழ்வுகளை நாங்கள் எப்போவுமே எங்கள் மீடியா கொண்டு வரோம். அதே போல் எங்களுடைய மீடியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இந்தியாவிலேயும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இருக்கு மேலே போயிருக்குது. ஸோ நிறைய கலைஞர்கள் உருவாக்கி இருக்கிறோம்.
இந்த ஜூன் 20க்கு பிறகு பிகேமியினுடைய அடுத்த கட்டம் ஒரு நகர்விக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிகேமி ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அது இல்லாமல் அதுக்கான ஒழுங்காக நடத்த இருக்குது நிச்சயமாக. அதே போல் பிகேமி இங்கிலீஷ்னு சொல்லி வந்து ஆக்டிவில் நடந்து கொண்டிருக்கோம். அதுவும் ஜூன் 20 பிறகு பிகேமி இங்கிலீஷும் ஹிந்தியும் நிச்சயமாக முழுமையாக வரும். அதுக்கான வேலைத்திட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ. உங்களுக்கு யாருக்காவது இந்த அபவுட் ஏதாவது கொஷன் இருக்குது எனக்கு கேட்கலாம். இந்த விட எப்படி போகுது, இதே மேட்ச் போகுது, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்து எனக்கு கேட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் வந்து நான் மிஸ்டர் டாக்டர் மயிலாஷன் இந்த மொழியை கூப்பிட இருக்கிறேன். ப்ளீஸ் தான் மயிலாஷன்.